வணக்கம். இன்று காலை என்னுடைய அலைபேசிக்கு ஒரு விவசாயி இந்த பீட்டின் என்ற பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற அந்த பாக்டீரியா ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தும் பொழுது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்பதனை பற்றி கேட்டார்கள். மேலும் தாங்கள் CFU என்றால் என்ன என்பதை கேட்டுள்ளீர்கள். முதலில் CFU என்றால் காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ், அதாவது ஒரு பாக்டீரியாவுக்கோ இல்லை பூஞ்சானத்திற்கோ 1 கிராம் அல்லது 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் அதனுடைய வீரியமுள்ள வித்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு உள்ளது என்பதுதான் அந்த கேரியர் ஃபார்மிங் யூனிட்ஸ் என்பது அர்த்தம். அடுத்ததாக இந்த பிடி உடைய டாக்ஸின் புரோட்டீன் எப்படி வேலை செய்கிறது என்றால், இந்த பிடி பூச்சிக்கொல்லியினை பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற பாக்டீரியா வீரிய வித்துக்கள் களவு கொண்ட அந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பூச்சிக்கொல்லியினை நாம் அடிக்கும் பொழுது அதனுடைய புழுக்கள், குறிப்பாக இலை சுருட்டு புழுவோ இல்லை பருத்தியில் காய்ப்புழுவோ அந்த இலைகளை சாப்பிடும் பொழுது அந்த இலைகளில் உள்ள அந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்கின்ற அந்த புரதங்களுடைய வித்துக்கள் பூச்சியினுடைய உள்ளறை சென்று தொண்டை மண்டலத்தில் உள்ளறை சென்று அந்த உணவு குழாயில் செரிமான பகுதிகளில் முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி என்று இருக்கும் அந்த செரிமான பகுதி குழாயில் அதில் நடுப்பகுதிக்கு இந்த பிடி புரோட்டீன் டாக்ஸின் செல்லும் பொழுது அந்த நடுப்பகுதியானது கலர் தன்மை, அதாவது அல்கலைன் என்று கூறுவார்களே, இந்த கார அமிலத்தன்மை 7க்கு மேல் தாண்டி விட்டால் அது கார அமிலத்தன்மை, அது ஒரு உப்பு கலந்த படிவமானது, அல்கலைன் என்று கூறுவார்கள். அந்த வடிவத்தில் செயல்பாட்டில் அந்த நடுப்பகுதி இருக்கும். இந்த புரோட்டீன் டாக்ஸின் அங்கே சென்றவுடன் அந்த அல்கலைன் பகுதியினால் இதனுடைய அந்த புரோட்டீனுடைய முதல் பகுதியெல்லாம் அதை டைஜஸ்ட் செய்துவிட்டு அந்த புரோட்டீன் டாக்ஸின் உடைய உயிர்ப்பித்து விடும். அது வரைக்கும் அது உயிர்ப்பு இல்லாமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். எப்பொழுது இந்த அல்கலைன், இந்த கலர் தன்மை வந்த உடனேயே அதை அது வெளியில் இருக்கிற அந்த கோட்டிங் கரைந்து அந்த டாக்ஸினுக்கு, பிடி டாக்ஸினுக்கு உயிர்ப்பு தன்மை அது பல்களவில் பெருகி அந்த பூச்சியினுடைய அந்த செல் மெம்பரேனின் உள்ளாரை சென்று இது அதிகமாகி அதை செயலிழக்க வைத்து இதன் மூலமாக அந்த புழுக்கள் சாப்பிடுவது குறையும், செயல்பாடு குறையும். ஒரு காலகட்டத்தில் அது தன்னாரே இறந்துவிடும். இதுதான் இந்த பிடி புரோட்டீனுடைய செயல்பாடுக்கு உங்களுக்கு விளக்கமாக புரியும்படி விளக்கமாக கூறினால் இதுதான். நன்றி, வணக்கம்.